ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியாவில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது ஒரு முக்கியமான 16 மார்க். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டெஃபனிஷன். மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். A multimedia communication system is a system that allows exchange of information in multiple forms like text, audio, graphics, animation through computer networks or communication channels. இப்போ மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா என்னென்னா, மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றது ஒரு சிஸ்டம், ஓகேவா, தட் அலோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேவா. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது அலோவ் பண்ணுது இன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். எவ்வளோ ஃபார்ம்ஸில் வேணாலும் நம்ம இதை என்னவா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா. லைக் எந்தெந்த மாதிரினா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில், ஆடியோ ஃபார்மேட்டில், கிராஃபிக்ஸ் ஃபார்மேட்டில், அனிமேஷன் ஃபார்மேட்டில். டெக்ஸ்ட் ஃபார்மேட்லனா என்னென்னு தெரியும், டெக்ஸ்ட்டுனா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில், அதுக்கப்புறம் ஆடியோனா சவுண்டு ஒன்லி, அந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து கிராஃபிக்ஸ் ஃபார்மேட்டில், அடுத்து அனிமேஷன் 3D அனிமேஷன், 2D அனிமேஷன் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். எது மூலமாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னா த்ரூ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஆர் கம்யூனிகேஷன் சேனல் மூலமாக. நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா கம்யூனிகேஷன் சேனல் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஓகேவா. இப்போது கம்யூனிகேஷன்ஸ் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்னா இன்புட் டிவைசஸ். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இன்புட் டிவைசஸ். இப்போ இன்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்குன்னா மைக்ரோஃபோன், கேமரா, ஸ்கேனர், கீபோர்ட், இது எல்லாமே இன்புட் டிவைசஸ். மைக்ரோஃபோனா எதுக்கு, ஆடியோக்கு. கேமரானா வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்கேனர் எதன் மூலமாக பண்ணுவோம், இமேஜை ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கீபோர்டு, மவுஸ், இது எல்லாமே என்னது இன்புட் டிவைசஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் ப்ராசஸிங் யூனிட். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கம்ப்ரஸர்ஸ்க்கு, என்கோடர், சின்க்ரோனைசஸ் மல்டிமீடியா டேட்டா, இது எல்லாத்துக்குமே ப்ராசஸிங் யூனிட் யூஸ் ஆகுது. கம்ப்ரஸ் பண்ணுறதுனா ஒரு ஃபைலில் இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, பிடிஎஃப்லேருந்து வேர்ட் டாக்குமெண்ட் அப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, இதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்கோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மல்டிமீடியாவுடைய டேட்டாஸை நம்ம சின்க்ரோனைஸ் பண்ணுறதுக்காக இந்த காம்பனண்ட் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்ஸ், MP3, MPEG, H264, இதுதான் ப்ராசஸிங் யூனிட். அடுத்தது டிரான்ஸ்மிஷன் மீடியம். டிரான்ஸ்மிஷன் மீடியம்னா த நெட்வொர்க் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன். லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வேன், வயர்டு ஏரியா நெட்வொர்க், அடுத்து இன்டர்நெட் ஆர் வயர்லெஸ். இது எதுனா மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு தான் இந்த யூஸ்டு ஃபார் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகும். அதான் இந்த நெட்வொர்க்ஸ் மூலமாக. அடுத்தது அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் என்னென்னா ஸ்பீக்கர், டிஸ்பிளே, ஸ்க்ரீன், ப்ரொஜெக்டர், எக்ஸெட்ரா. ஸ்பீக்கர், ஒரு சவுண்டு நமக்கு ஸ்பீக்கர் மூலமாக தான் கேட்கும், அதான் அவுட்புட் டிவைசஸ், ஓகேவா. டிஸ்பிளே, எதில் நம்ம டிஸ்பிளே ஆகுது. இப்போது சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஸ்க்ரீனில் யூஸ் அவுட்புட் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரில், இன்னும் எவ்வளவோ இருக்குது. இதான் அவுட்புட் டிவைசஸ். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரில் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம் காம்பனண்ட் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மல்டிமீடியா அப்ளிகேஷன் லைக் ஜூம் மீட்டிங்கில், கூகுள் கிளாஸ் ரூமில், இங்கெல்லாம் நமக்கு மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகுது. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. There are 2 types of multimedia communication system. First one is synchronous communication system. Next one is asynchronous communication system. Synchronous communication system, that is real time interaction. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் asynchronous communication system, not real time interaction. ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வீடியோ கான்ஃபரன்சிங். நெக்ஸ்ட்டு அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷனாக இதுக்கு எக்ஸாம்பிள் இமெயில் வித் அட்டாச்மெண்ட்டு. இவ்வளோ தான் நமக்கு மொத்தம் மல்டிமீடியாவுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது ஒரு